மௌனமாயிருப்பவனையும் நிந்திக்கிறார்கள், அதிகம் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள், மிதமாய் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள். ஓ அதலா, இது இன்று தோன்றியதன்று, இது ஒரு பழங்காலத்து மொழி. நிந்திக்கப்படாதோர் எவருமே உலகில் இல்லை. இது முதற் பாடம். இரண்டாவது பாடம். முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்டவனும் ஒரு காலம் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை, இப்போதும் இல்லை. இது இரண்டாவது பாடம். இந்த இரண்டு பாடங்கள் மிகவும் அருமையான பாடங்கள். எனக்கு சரியான நேரத்திலே இவை எழுந்திருந்து உண்மையை பேசுகின்ற பாடங்கள். இப்படி இருந்தால் இதற்கு பெயர் பர்சனல் டச் என்று சொல்வார் பிரம்மேந்திரர். ஸ்பரிச தீட்சை என்று வேறு எதோ சொல்லுகிறார்களோ, தொடு தீட்சை, தொடு உணர்வு. அதாவது இறை வசனங்கள், இறை பாடல்கள் இவைகள் இன்று நிறைய இருக்கின்றன, எல்லா சமயங்களும் இருக்கின்றன. இவை நாம் அவைகள் எடுத்து படிக்கும் பொழுது நம்முடைய அன்றைய வாழ்வை அது தொட்டு பேச வேண்டும். அப்படியே நேருக்கு நேர் நமக்கு பதில் சொல்ல வேண்டும், நமக்கு நேருக்கு நேர் பேச வேண்டும். அப்படி இருந்தால் இதற்கு பெயர்தான் இறைவன் தருகின்ற ஸ்பரிச தீட்சை. இறைவன் அந்த பாடங்கள் மூலமாக, அந்த பாடல்கள் மூலமாக, அந்த செய்திகள் மூலமாக, ஸ்பரிசம் என்றால் தொடுதல், உன்னை தொட்டு பேசுகிறான் என்ற பொருள். அதேபோல் இந்த வாரம் நேற்றைய பைபிள் பாடத்திலும் சரி, இன்றைய தமபத பாடத்திலும் சரி, மிகவும் அற்புதமாக இவை எனக்கு நேரடியாக தொட்டு பேசுகின்றன. நிந்திக்கிறார்கள், இந்த நிந்தனை பார்க்கிறோம். பிராமணர்கள் என்னை எப்படி நிந்திக்கிறார்கள் அந்த சமூக வலைதளங்களிலே, அவைகளை நான் எடுத்து போடுவதில்லை. ஒரு 50-100 நிந்தனை இருந்தால் அதில் ஒன்று எடுத்து போடுவேன். ஏனென்றால் நம் மக்களை தெரிந்து கொள்ளட்டும் என்ன நடக்கிறது அங்கு என்று. அதற்காக 1-2 சொல்லுகிறேன். அதிலும் மிகவும் லேசானதை சொல்லுகிறேன். அதுவும் அவ்வளோ கனமாக இருக்கும். ஏன்னா பக்தர்கள் என்பதனால் அவர்கள் மனம் வருத்தப்படும். நம் சாமியார்களை, நமது சாமிகளை இப்படி இவர்கள் தாழ்த்தி பேசுகிறார்களே என்று. கருத்தளவிலே அது மோதலாக இல்லாமல் அந்த தீய வார்த்தைகளை பயன்படுத்துவது எல்லாம் இருக்கும், மட்டப்படுத்தி பேசுவது எல்லாம். இதன் பெயரே நிந்தனை. இவைகளுக்கு பதில் சொல்லி கொண்டு இவைகளை சமாளித்து கொண்டு வந்தாலும் இப்படி பாடங்கள் எழுந்திருந்து, நேற்றைய பாடம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. பைபிள் பாடம் சொல்லியது இப்படி இவர்கள் அகங்காரிகள் தமக்கு புரியவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளாமல் தனக்கு புரியாத விஷயங்கள் இல்லவே இல்லை என்று அவர்கள் தூஷிக்கிறார்கள் என்று நேற்றைய பாடமும் சொல்லியது. இன்றைய பாடமும் சொல்லுகிறது, மௌனமாக இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரிந்தது தான், சமீப காலமாக தான் நான் பேசுகிறேனே தவிர, கிட்டத்தட்ட எனது 40-45 ஆண்டு கால வாழ்க்கை மௌனமான வாழ்க்கை தான். வருகிறவர்களுக்கு 4 பேர் வந்தால் ஏதோ ஒன்று சொல்லி பேசி அனுப்புவேனே தவிர, இந்த சர்ச்சை உள்ள விஷயங்களை தொடவே மாட்டேன். ஏன்னா குருநாதர் அப்படி வளர்த்தார். அதனால் கடவுளை பற்றி மட்டும் பேசிக்கொண்டு சென்று விடலாம், அப்படியே தான் இருந்தேன். அப்புறம் தான் குருநாதர் தான் சொன்னார், அப்படி கடவுளையே பார்த்து கொண்டு கடவுள்கிட்ட போய் சேர்ந்துவிடுறது நல்ல விஷயம் தானே, அப்படி கூட இருக்கக்கூடாது, தன்னை சுற்றி உலகத்தில் என்ன நடக்குது தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கு சமுதாயத்தில் நீ உழவும் பொழுது சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் அது நீ பதில் சொல்ல வேண்டும். அதிலே உள்ள உன்னிடம் உள்ள அனுபவத்தை வைத்து அதற்கு தீர்வுகளாக அப்படி தான் சொல்ல முடியும். இல்லைன்னா தப்பாக நமக்கு புரியாத விஷயம் யார் நம்மகிட்ட வந்து சொல்லுகிறானோ அதை மட்டும் கேட்டு அதை அப்படியே உண்மை என்று நம்பி அதன் பின்னால் சென்று அப்படி நாமளும் பேசுவோம். அதனால் அது புரிந்தது. அதனால் இப்பொழுது தான் சமீப காலமாக தான் சமூக வலைதளங்களில் தான் ஒரு மிகப்பெரிய அது ஒரு வாய்ப்பு தான் விஞ்ஞான வளர்ச்சி என்பது. பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ள வேண்டும். இப்படி நான் சாமியாராக இருந்தால் என்னிடம் வந்து எனது கருத்தை கேட்பதற்கு தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படிலாம் வர வேண்டியதாக இருக்கும் அந்த காலத்தில். இப்பொழுதே எவ்வளோ பெரிய சாமியாரையும் எவ்வளோ பேர் ரோட்டில் பீடி பிடிச்சி சுற்றுறோம், அனாவசியமாக திட்டிடலாம். வலைத்தளத்தில் டகால்ட்டுதான் திட்டிடலாம், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி ஒரு வசதியும் அதில் இருக்கிறது. அதனால்
இது பரவாயில்ல. அப்போ அந்த நிந்தனை என்பது, பிராமணர்கள் செய்கிற நிந்தனை என்பது அவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கும். கொடூரமான குருவுடைய விசுவாசத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நான் முன்னேறியதே. அதையே தூக்கி அடிக்கிறது, அப்படியே குருக்கு துரோகம் பண்ணுறேன் அந்த ஒரு வார்த்தை திடுக்கணும், அப்படியே அது திடுக்குன்னு தூக்கி போகிறது. அது கெட்ட வார்த்தை தான் இல்லை, இது அவ்வளோ பெரிய நிந்தனை. அது அந்த பக்தி இருந்து அதில் தேறியவனுக்கு அது மிகப்பெரிய ஒரு துன்பத்தை தரும், தெரிஞ்சே தான் போடுறான். இந்த நிலையில் இருக்கு. நல்லா துரோகம் பண்ணிங்கன்னே இருக்கிறவனுக்கு அது ஒன்றுமே செய்யாது. நான் தான் துரோகமா, நீ தான் துரோகம்ன்ட்டு கொழாடி சண்டை. அதை எடுத்து என்ன நிலையில் இருக்கிறவங்களுக்கு போட்டு அது அப்படியே வாயை அடைக்கிறது. அதுக்கு மேலே அவங்கள நல்லா நோவடிச்சிட்டா பயந்துக்கின்னு வாயை திறக்க மாட்டாங்கன்னு தெரிந்தே செய்வது. இது மாதிரி நிந்தனை நிறைய வருது. இப்போ நான் கூட சொன்ன, ஒரு பிராமின் பொம்பளை எப்படி போட்டுச்சு, அது நிறைய என்னமோ நிறைய படிச்சுட்டாங்களாம் புஸ்தகம், அதனால் எனது கடவுள் அனுபவங்களை சீச்சின்னு போடுது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தையை உபயோகப்படுத்த முடியுமோ அதனுடைய ரேஞ்சுக்கு அதை போடுது. நிறைய இது தெரிந்த விஷயந்தான், இருந்தாலும் இவைகள் காதில் விழுது, அதை படிக்கிறோம், மனசில் விழுது இல்லையா, அதனுடைய தாக்கம் லேசாக இருக்கும். அதனால் அதுக்காக அதிகப்படியாக உட்காந்து நிறைய ஜபம்லாம் பண்ணி அது தானாக வெளியில் போயிடும், அது பாதிப்பை ஏற்படுத்தாத அளவிற்கு. அப்படி இப்படி இருக்கிறது உலகம். இந்த மாதிரி ஒரு பொய்யாக உண்மையாளனை பொய்யர்கள் தாக்குகிற ஒரு செயல் இவ்வளோ தூரம் இருக்கும் என்றெல்லாம் அதை தெரிந்து கொண்டு, அதில் சில பேர் அப்பாவியாகவும் தாக்குவான், அவனுக்கு தெரியாத உண்மை நினைத்து கொண்டு தாக்குவான். சில பேர் தெரிந்தே தாக்குவார்கள், இது இப்படி இருக்கிறது, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு போட தான் இவனை ஒழிக்க முடியும்னு தாக்குவான். இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அவைகளை தாண்டி அதை தூக்கி நிறுத்துவது, இந்த பாடங்கள் தூக்கி நிறுத்தும் பொழுது தான் முழு மகிழ்ச்சியாக இருக்கும். என்றால் இது உண்மையை பேசுகிறது. மௌனமாக இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள். மௌனமாக இருந்த அந்த காலம்தான் நிறைய. அப்போது அவங்க நிந்தனையில் வேற மாதிரி இருந்தது. குருக்கிட்ட தேஞ்சினே போகிறான் ஒருத்தன், என்ன கெட்டவனாகவும் அவங்கள நல்லவங்களாகவும் அப்படி சின்ன சின்ன விமர்சனங்கள் பேசுவாங்க. அது பரவாயில்ல, அது சாதக திசையில் நான் இருந்ததுனால அவைகளெல்லாம் சாதகங்களாக எடுத்துக்கொண்டேன் அதையெல்லாம். ஆனால் அந்த தேறிய நிலையில் தேறிய பிறகு இப்பொழுது அதை நான் அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது, அவைகளை சாதகங்களாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவைகளுக்கு அதற்குரிய மதிப்பை தந்தால்தான் சரியாக பதில் சொல்ல முடியும். பல பேரை சேர்க்கிறது. அது பலருடைய காதுகளுக்கு கவனத்திற்கு சென்றவுடன் அவர்களுக்கு வருகிற சந்தேகங்களை எல்லாம் அங்கு நிவர்த்தி செய்ய வேண்டும். அதனால் சரியாக பதில் கொடுக்கத்தான் வேண்டும். அதனால் மௌனமாக இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள், அதிகம் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள், அதிகமாக பேசுகிறவனையும் நிந்திக்கிறார்கள், மிதமாய் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள். இந்த நிந்தனையை பற்றி இப்படி ஒரு பாடம் நான் இருக்குன்னு நினச்சே பார்த்தல். அதெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறது, சீடனே என்றது. அதெல்லாம் இது இன்று தோன்றியதென்று, இது பழங்காலத்து மொழி, நிந்திக்கப்படாதவர் எவருமே உலகில் இல்லை. அப்போ என்ன, புத்தரையும் நிந்தித்து இருக்கிறார்கள்னு அதுக்கப்புறம் தான் புத்தருடைய வார்த்தை அது. அதெல்லாம் என்ற சீடனைக்கு அவர் உபதேசிக்கிறார். அவன் போய் அழுகுறான், இந்த மாதிரி நிந்திக்கிறார்கள். பெரும்பாலும் அப்போ பிராமணர்கள் தான் புத்தரையும் சரி புத்தருடைய சீடர்களையும் சரி அதனால் அந்த நிந்தனை என்பது, பிறரை நிந்திப்பது என்பது அவ்வளோ பெரிய பாவம். அதில் நிலை அடைந்தவர்களுடைய இறை அனுபவங்களை கிண்டலடித்து நிந்திப்பது என்பது மிகப்பெரிய பாவம். இப்போ என்னை நிந்திக்கிறார்கள் என்பதனால நான் அதில் பாவம் அப்படின்னு சொல்கிறதால அது பிராமணன் அப்படி சொல்லுவான். பிராமணனுடைய தவறை சுட்டு காட்டினா அது திட்டுறதுன்ற வார்த்தையிலே தான் பேசுவான். இவன் பிராமணன் திட்டுறார் சொல்லினே இருப்பான். பிராமணருடைய தவறை சுட்டி காட்டுறார், இல்லை பிராமணருடைய கொடுமையை சொல்லி பிறர் செய்கிறார். அவன் அதுக்கிட்ட வரவே மாட்டான். எடுத்த உடனே என்ன வார்த்தை போட்டால் அதை அடி பண்ணுவான், அந்த காயின் பண்ணுவான். ஒரு வார்த்தையை போட்டு காயின் பண்ணுவான். அதில் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். நீ என்ன பேசினாலும் சரி, அவர் பிராமணன் திட்டுறார் சொல்லினே இருந்தான். தான் உனக்கே ஒரு நாள் சாமி அதுக்கு வீணாக பிராமணனை திட்டணும் அப்படின்னு, அதை திட்டுறதுன்ற வார்த்தை காயின் பண்ணுறது உங்களுக்கே தெரியாது. சைக்காலஜிக்கலாக அதை தூக்கி போடுவான். அதே போல் அவர்கள் செய்கிற அந்த நிந்தனை, இந்த மாதிரியெல்லாம் பெண்ணும் சரி ஆணும் சரி, அவங்களுக்கு உருவேற்றப்பட்ட அந்த விஷயத்தை உண்மைன்னு நினைக்கிறாங்க. ஏன் அவங்க குருன்னு நினைக்கிற, அவங்க உயர்வான்னு நினைக்கிற அந்த சாமியார்கள் அவங்களுக்கு அதை மண்டையில் போட்டு ஏற்றிடுறாங்க.
ஏற்றின உடனே அதற்கு மாற்று கருத்து வரும் பொழுது அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. இது மாற்று கருத்து வருகிறது, நம்மளால் ஜீரணிக்க முடியலன்ற எண்ணமே அவங்களுக்கு வராமல் அப்படியே திட்டிடுறது, அப்படியே அதை பழித்து பேசிடுறது. ஏன்னா அவர்களுடைய உபதேசம் என்னென்னா கேஸ்ட் ஹையரார்க்கி வரணும். சூத்திரனாக பிறந்து அப்புறம் அந்த சூத்திர கடமையை கரெக்டாக செஞ்சால் அவன் வைசியனாக பிறந்து, அப்புறம் வைசிய கடமை கரெக்டாக செஞ்சால் சதிரனாக பிறந்து, அப்புறம் சத்திரிய கடமை கரெக்டாக செஞ்சால் பிராமணாக பிறந்து அப்படி வரணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எல்லா பிராமணனும் ஒன்று அடிச்சிட முடியாது. அதில் யார் நல்லா சரியாகிறானோ அவ்வளோ பரந்த மனப்பான்மையாக. மீதி பேருக்கெல்லாம் வெளியிலே கேட்லேயே என்ட்ரன்ஸ் கேட்லேயே நுழைவு வாயிலே அவனுக்கு அனுமதி கிடையாது. பிராமண வரைக்கும் அளவுடா. அதில் யாருனாலும் அவங்க ஒன்று எல்லா பிராமணம் அஞ்சுன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே. யாரும் அதில் சரியாக வளரனா அவன் தான் அடைய முடியுமா? நம்ம பாராட்டணும்னு எதிர்பார்க்குறான். அது ஆஹா அவ்வளோ நல்லவன்டா, அவன் ஒன்று எல்லா பிராமணனும் அடையணும்னு சொல்லவே இல்லைடா. யாரும் சரியாகிற நீ டிஸ்குவாலிஃபைடு கழுதன்னு தூக்கி வெளில நிற்க வச்சுக்கிறான். அதுக்கு அதை விட்டுருவான். நம்ம அவ்வளோ சூழ்ச்சியாக போகணுங்க. உனக்கு அனுமதி கிடையாது, உன்னால் எதுவும் அடைய முடியாதுன்ற அர்த்தம் அது உள்ளே இருக்குது. அதை பார்க்க மாட்டான் இவன். தெரியுதா? அந்த நம்முடைய மக்களின் அறியாமை வைத்து கொண்டு விளையாடுகிற சூது தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ இதை போல் நாம் போய் உண்மையை சொல்லும் பொழுது பிறருடைய நான் ஒன்று பிராமணனை திட்டி பிராமணலாம் எதிருங்க அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. ஜாதி இல்லைன்ற வர்ணாசிரமம் இல்லைன்ற குருநாதர் கொள்கை அவர் சாதி சம்மட்டி கொண்டாடி இன்னும்போது அதை விலக்கி சொன்ன போய் அப்படி வந்துட்டான். அந்த விலக்கி சொல்ல 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 அதையெல்லாம் பிராமணனை திட்டுறதுன்னு ஆகிட்டான். அதே தான் பதிவு போடுவோம். நேற்று கூட ஒருத்தன் பதிவு போகிறான். அண்ணாமலை காட்சி தந்து பிராமணலாம் திட்ட சொன்னாரா? புரியுதா? எந்த ரூட்டில் வந்தாலும் நீ பிராமணனை திட்டுறதுன்ற அர்த்தத்தில் தான் நீ எடுத்துக்கணும். அதை அதை தவறு சுட்டி காட்டி இந்த தத்துவம் தவறு, இந்த கொள்கை தவறு, ஜாதி வரணும் இல்லை, ஆசிரமம் இல்லை, தர்மம் இல்லை, ஒன்றும் இல்லை, மனிதன் அடிக்கிற கூத்தி இது ஒன்று இறைவன் ஏற்படுத்தியது இல்லை என்ற குருநாதன் கொள்கை எடுத்து பேசுகிறோன்ற அவ்வளோ ஆழ்ந்த ஒரு புரிதல் மக்களுக்கு இருக்காது. அன்றாட வாழ்க்கையில் அவங்க உழல்றாங்க. எவ்வளோ பிரச்சனை நடுவில் அவங்க போய் இது உள்ளெல்லாம் அவ்வளோ ஆழமெல்லாம் போகவே மாட்டாங்க. அப்போ இந்த பிராமணன் 10 வாட்டி 20 வாட்டி 100 வாட்டி பிராமணை திட்டுறதுன்னு வார்த்தையை போட இவனுக்கு பிராமணை திட்டுறாருன்னு தான் விடும். அவன் தனியாக அங்கே போடுவான். லோக்கலில் பிராமணன் பேசும்போது அப்படியே பேசுவான். எல்லோரும் பிராமணை திட்டுறதுன்னு. அதுக்கப்புறம் அதை தான் டெவலப் பண்ணி காயின் பண்ணி கொண்டு போய் பிராமணனெல்லாம் ஒழிச்சிருந்த கங்கணம் கட்டின்னு உட்காண்டிருக்காராம் ஒருத்தருன்றான். வருதான் போதா சுத்தமான ஒரு ஈவில் குரூப். அப்படி போய் கடைசியில் இப்போ அந்த நிந்தனைக்கு வந்துட்டான். என்னுடைய இறை அனுபவங்களை நான் சொல்லியிருந்துட்டு இப்போ சொல்லலை பாரு. நான் உங்களுக்கு வரைக்கும் சொல்கிறேன். ஆனால் நிறைய இப்போ நான் பதிவு ஏற்றுறதில்லை. ஏன்னா இவனுங்க பாவியாக இருந்துக்குன்னு அதை நக்கல் வச்சு இன்னும் படுபாவி ஆகிறானு முதல்ல. தெரியுதா? அதை பார்த்து நம்மளும் கொஞ்சம் பேர் கெட்டு போயிடுவான். அதனால் பக்தியில் ஒரு வேறு தெரிஞ்சால் போதுன்றனால அதுதான் அவங்களுக்கு வெற்றியாக கொண்டாடுறானு. அந்த மாதிரி போட்டு 9 சனாகுனி அடிக்கிற மாதிரி அரிச்சு கப்பலை கவுத்துட்டு அந்த கப்பல் இப்போ தடுமாறும். சொல்லாமல் வானாவா. ஏன்னா இவனுங்க இந்த மாதிரி போடுறானுங்களே, அதுக்காக தான் அதை செய்கிறதே அவனுக்கு சைக்காலஜிக்கலாக அடிக்கிறது. இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை எந்த நேரத்துலையும் எந்த விதத்துலையும் வெளிப்படும். அப்போ இந்த மாதிரிலாம் நிந்திக்கிறது. அதனால் அந்த நிந்தனையை பற்றி அப்படி ஒரு புத்தர் எந்த அளவுக்கு நொந்திருப்பாருன்றதை அப்போ புரிந்துக்க முடியும். நொந்திருக்க மாட்டார் அவர் அவ்வளோ நிந்தனையை அவர் வாங்கி அவர் கதையை படித்தாலே தெரியும். சரித்திரத்தை அவர் ஒரு அகராரத்தை தாண்டி போகவே முடியாது. போனால் பிராமண சுந்துன்னு அவர் சொல்லாததெல்லாம் அவர் சொன்னதாக வச்சு திட்டுறது. அது ஆங்கிலத்தில் இன்சர்ட்டிங் வேர்ட்ஸ் இன்ட்டு ஒரு மவுத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லியே இருக்க மாட்டோம், அவங்க வார்த்தையை நம்ம வாயில் நுழைக்கிறதுன்னு பேர். அது நம்ம சொன்னதான் அர்த்தம் பண்ணி திட்டுவான். அப்போ 3வது ஒருத்தன் கேட்கும்போது ஆமாம் நீ அப்படி சொன்னான்னுவான். அவனுக்கு அந்த அளவுக்கு நிதான புத்தி இருக்காது. உண்மையிலேயே அவர் சொன்னாரா நீ இவனை விசாரிக்க மாட்டான். அவசரமான வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரி புத்தர் அந்தளவுக்கு நிந்தித்திருக்க அப்புறம் தான் அதலான்ற சீடன் அவன் அழுகுறான். அவன் புத்தரை நிந்தித்ததை கேட்டு அழுகுறானோ அல்லது அவனையும் நிந்திக்கப்பட்டு அழுதானே தெரியல. ஆனால் அவனுக்கு உபதேசம் அதெல்லாம் நிந்திக்கப்படாத எவருமே உலகில் இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், ராமபிரான்லேருந்து கிருஷ்ணர் நம்முடைய கடவுள்களில் யாரை நிந்திக்காத சிவபெருமானே நிந்தா துதின்னு தான் சொல்லுவாள். நிந்தா துதி செய்தவர்கள்லாம் இருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லுவார். தெரியுதா? பார்க்குறதுக்கு நிந்தனை செய்வது போல் துதிப்பதுன்னெலாம் கூட இருக்கிறது.
அதனால் அது விடுங்க, கடவுள் நிலை விடுங்க. மனிதர்களாக பிறந்து வாழ்ந்தவள் இயேசு பிரானை நிந்தித்தது எவ்வளவு இல்லையா, புத்த பகவானை நிந்தித்தது எவ்வளவு இது அதனால் இவைகளெல்லாம் அந்த பாடம் இன்றைய தேதியில் அப்படியே எழுந்து இன்றைய பாடமாக தானாக வருகிறது. அது வரிசையாக வரும்போது 225வது பாடம் இன்றைக்கி சரியாக வருகிறது. அதுதான் குருநாதர் பிரம்மேந்திரர் சொல்வது. இது பேரே தொடு உணர்ச்சி, தொடு தீட்சை. இறைவன் தருவான் இதை, அன்றைய பிரச்சனையை தொட்டு பேசுவான். அதுதான் இறைவனுடைய, நீங்கள் அது சரிபார்த்து கொள்ளலாம் கடவுளினுடைய பார்வையில் நாம் எங்கிருக்கிறோம் என்பது. அற்புதமாக இருந்தது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. போன வாரம் எழுதும்போதே இதை பார்த்தேன். அருமையான பாடம். அவர் சொல்லுது, நிந்திக்கப்படாத எவருமே உலகில் இல்லை. அப்போ என்னை போன்றவர்கள் திரும்பவும் ஸ்டடி பண்ணிப்போம். இதை பாடம் வந்த உடனே நிந்திக்கப்படாத யாருமே இல்லை, முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்டவனும் ஒரு காலம் இருந்ததில்லைன்னு முடிக்கிறார் அடுத்த பாடம். முற்றிலும் நிந்திக்கப்பட்டு புகழப்பட்டவனும் இல்லை, முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் இல்லை. எப்படியாப்பட்ட நிந்தனை செய்தவனை எங்கேயா ஒருத்தன் புகழதான் செய்வான் இல்லையா? எப்படியாப்பட்ட புகழப்பட்டவனையும் எங்கே ஒருத்தன் நிந்தனை செய்யதான் செய்வான். அதனால் இது ஒரு காலம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை, இப்போதும் இல்லை. இதான் உண்மை. அதனால தான் புத்தர் வாக்கியம் சத்தியம்னு சொல்கிறாங்க இல்லையா? 3 காலங்களெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. புத்தர் பாடம் இன்றைக்கி எழுந்து இது எனக்கு சொல்லுவானே, உங்களுக்கு நான் பாடம் நடத்துவானே. இன்றைய நிலையை அப்படியே தூக்கி நிறுத்துகிறது இல்லையா? அதனால் திரும்பவும் நான் என்னுடைய பயணத்தை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பேன். இவைகள் மூலமாக எனக்கு நான் சரிபார்த்து கொள்வேன். அவங்க ஒருவேளை நாமளே அவங்கள அதிகமாக நம்ம ஸ்க்ரூ பண்ணி அவங்கள திட்டுறளவு கோவப்படுத்திடுறோமா, அதனால தான் திட்டுறாங்க. நம்ம ஒருவேளை இன்னும் மைல்டாக இருக்கலாம். இது எனக்கு ஆராய்ச்சி இருந்து தான் இருக்கும், யாராக இருந்தாலும் இருக்கும். சமுதாய பணி செய்யும்போது தன்னை அப்பப்போ சோதித்து கொண்டே தான் செல்ல வேண்டும். நம் பக்கம் சரியாக இருக்கிறோம். அப்போ இந்த பாடம் வரும்போது நீ சரியாக இருக்கிறான்னு சொல்லுவோம், சரியாக சொல்லுகிறது. ஏன்னா அவர்கள் நிந்திக்கு தான் செய்வார்கள். நேற்றைய பாடம் பைபிள் பாடமும் சொல்லியது. இந்த வாரம் என்னன்னு தெரியல, எனக்கு மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு வாரம். இவர்கள் நிந்தனை பண்ணுவதையெல்லாம் நான் கம்ப்யூட்டரில் அதுவான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதில் எப்போயாச்சும் ஒன்று எடுத்து போடும்போது நம்ம அன்பர்கள் வருந்துவது எனக்கு தெரிகிறது. இந்த மாதிரி சாமிகள் இப்படி சொல்கிறாங்களேன்னு. அப்போ இன்னும் மோசமான வார்த்தையெல்லாம் போட்டுக்கிறேன். அதெல்லாம் போட நம்ம ஜனம் அழுதுரும். அந்தளவுக்குலாம் பிராமணன் துணிச்சலாக, நான் அதை தான் சொன்னேன், துணிச்சலாக அடிக்கிறது. அப்படியே இவருக்கு இந்த நிலையெல்லாம் இருக்காது, இவன் சும்மா புழுவுறான்றதை ஸ்ட்ராங்காக நம்புறான். இது ஒரு விதமான நம்பிக்கை. இது தேவையா அந்த நம்பிக்கை? இல்லவே இல்லை. புண்ணிய குறைவினால் ஒருவருடைய அனுபவம் சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் இல்லை இவங்களுக்கு, அதுவே தெரியல. ஏன் இவனுக்கு ஜாதியாக தெரியலையே வளர்றான், இவனுக்கு எங்கே புண்ணியம் இருக்கும்? மனசோடு சேர்ந்தது புண்ணியம், எண்ணத்தோடு சேர்ந்தது புண்ணியம். வெறும் வார்த்தை இல்லை, இவனுக்கு வெறும் வார்த்தை ஜாலம், வெறும் வார்த்தை மட்டும் வெளியில் நடந்துக்கிறது வரைக்கும். அதனால தான் பலர் சொன்னார், அகத்தை வெளுத்து புறத்தை கருத்தெடுக்கிறான்னு சொன்னார். அகத்தில் அப்படி வெள்ளையாக பேசிட்டு உள்ள எண்ணமெல்லாம் எதிர்மாறாக இருக்கும். இந்த மாதிரி இருக்குமா, நீலாம் என்னப்போ, நீலாம் ஒரு பெரிய ஆள் அப்படின்னே பேசி பொழுது போல் போடானா, உள்ளத்தில் கரு வருது. மோசமானவன் இவெல்லாம் ஒரு ஜென்மன் வாடுறான் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த 2ல் அவங்க தான் நம்பர் 1ல் இருக்கிறாங்க. வெளியில் வெள்ளையாகவே வைத்து கொண்டு, ஆனால் உள்ள எல்லாமே கருத்து போயிருக்கிறார்கள்னு சொன்னார் வள்ளல் பெருமான். அவர் எவ்வளோ பெரிய மகான், இப்போ அவர் எவ்வளோ அவசப்படவே, அவரும் அவ்வளோ நிந்தனை, அவ்வளவு தொல்லை. இதுதான் எனக்கு புரியல. இது ஏன்டா இதே வாழையடி வாழையான வந்த திருக்கூட்டம், இந்த வாழையடி வாழைன்னு ஒரு மோசடி கூட்டம், இதுவும் கூடவே அவங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கினே வருது புத்தர் காலத்திலிருந்தே. இவர்கள் எப்போ நுழைந்தார்களோ அதற்கு முன்னால் இந்த மாதிரிலாம் இல்லை. என்றைக்கு இவர்கள் ஆரிய பிராமணர்கள் நுழைந்தார்களோ அன்றைக்கு ஆரம்பிச்சுது இந்த தொல்லை. அது புத்தர்கிட்ட வரைக்கும் தொட்டு அவர் பாடமாகி 2800 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் உபயோகப்படுது அந்த பாடம். இதுதானே ஏன் இருக்கணும், இதை நான் கேட்குறேன். எதுக்கு இப்படி இருக்கணும்? இப்படி ஒரு இனம் இப்படி இருக்கும் பொழுது அதை பற்றி நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. அதை பற்றி எச்சரிக்கை செய்ய வேண்டிய எனக்கு கடமை மக்களுக்கு. இன்றைக்கு 6ஆம் நூற்றாண்டில் வரும்போது இவங்களாம் கிடையாது. 6ஆம் நூற்றாண்டில் வரும்பொழுது சமணமும் பௌத்தமும் ஓங்கி இருந்து இந்து மதத்தை அழித்தது. அப்பொழுது எதிர்க்க வேண்டியது இந்த 2 இதில் இருக்கிற அறியாமை தான். பௌத்த மதம் பார்த்திங்கன்னா
பௌத்தர் சொல் கேளாதீர், சமணர் சொல் கேளாதீர்னே இருக்கும் சமணருடைய பாடல்களில். இன்றைக்கி நான் புத்தர் பாடம் எடுக்கிறேன் இல்லையா? ஏன் புத்தர் சொல்றது கேட்குறேன்? ஏன் 6ஆம் நூற்றாண்டில் இருந்தவங்க புத்தர்கள் கிடையாது. அவங்க வந்து டீவியேட்டட் ஃப்ரம் புத்தா கான்செப்ட். புத்தர் வந்து 500 ஆண்டுகள் தான் உண்மையான புத்த மதம் இருக்குது. அதுக்கு பிறகு புத்த மதம் இருக்கான புத்த மதமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு போனார். 500 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஆண்டு ஓடி போச்சு. அப்போ எந்த அளவுக்கு தூரம் வந்துட்டுருக்கோம் பாரு. அப்போ அந்த எப்படி பிராமணர்கள் செய்கிறார்களோ அந்த சாஸ்திரங்களையும் எதுவும் தனக்கு சாதகமாக திருப்பி வச்சுக்கின்னு மற்றவங்கள வந்து அடிமைப்படுத்தி அவங்க முகடாங்கயிறு போட்டு ஆட்டி படைக்கிறது, இவ்வளோ தான் எந்த சமயமாக இருந்தாலும் சரி. இதை அந்த காலத்தில் 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இதை சமணர்களும் பௌத்தர்களும் செஞ்சுருந்தாங்க. அரசாண்டை போய் பிடிச்சி அரசாங்கத்தை கைப்பற்றி அது மூலமாக திரும்பவும் இது பண்ணி இந்து மதம் வந்து அதை அழிக்கிறது. இந்து மதத்தை சுத்தமாக இப்போ சொல்கிறாங்க, இந்து மதம் சொல்லாத, நீ தமிழர்கள் மதம் சொல்லு. நீங்கள் கொண்டு வாங்கப்பா, இவ்வளோ நாள் இந்து மதம்னு தான் நான் வளர்ந்துட்டேன். நான் நீங்கள் கொண்டு வந்து தமிழர்கள் மதம்னு சொல்லி நிறுவி ஜனங்கிட்ட பரவி நான் தமிழர்கள் மதம்னு இன்றைக்கி நான் சொன்னால் எத்தனை பேருக்கு புரியும்? புரிகிற வார்த்தையில் சொல்லி புரிய வைப்பு தான் சரியானது. நீ எஸ்டாப்ளிஷ் பண்ணி இதெல்லாம் தமிழர்கள் மதம் நீ நல்லா பிரச்சாரம் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து சொல்லுங்கள். அப்போ நான் தமிழர்கள் மதம்னு அப்போ உடனே புரியும். என்கிட்டே எல்லா வேலையும் வாங்கிக்கணும்னு பார்க்குறானுங்க. நானே இவ்வளவு அனுபவத்தோடு வரணுமா? நானே இவங்களுக்கு திடீர்னு இன்னத்துக்கு முன்னாடிச்சு இது தமிழர்கள் மதம்னு சொன்னால் நானே தமிழர்கள் மதம்னு சொல்லி உங்களெல்லாம் குழப்பி இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் புரியாது அது என்ன அது தமிழர்கள் மதம் அவங்கள கேட்க வச்சு சப்ஜெக்ட் டைவெர்ட் ஆகிடும். இந்த சப்ஜெக்ட் டைவெர்ட் ஆகிடும். இவங்க மெதுவாக இப்போ தான் இவங்க தொல்ல ஆரம்பிக்குது. இப்போ தான் இவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. தமிழர்கள் மதம்னு சொல்கிறதில்ல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் சந்தோஷத்தான் போடுவேன். இன்னும் ஓஹோ தமிழர்லேருந்து தான் எல்லாம் சென்று இருக்கிறது, பரவாயில்ல, சந்தோஷத்தான் போடும். ஆனால் நானே உங்கள் வேலையை செய்யணும் ஏன் எதிர்பார்க்குறீங்க? செய்யுங்க, போராடி. இவ்வளோ நாள் கோட்டை ஊட்டியான்னு தூங்கினுங்க. ஏன்னா இந்து மதம்ன்ற பேரில் தான் அறிமுகமாக இவ்வளோ தூரம் சகை போட்டுன்னு வருது. இந்து மதத்தில் என்ற பேரில் தான் இந்த இவைகளின் தொகுப்புகள்லாம் புரிந்து கொண்டு நேரத்துக்கு வந்து தமிழர்கள் மதம் தானே சரி இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பரப்பு முதல்ல ஜனங்களுக்கு நான் தமிழர்கள் மதம் சொன்னோடனே சிவனை சொல்கிறேன், பெருமாளை சொல்கிறேன், இதை சொல்கிறேன், உடனே புரிகிற அளவுக்கு பரப்பி வை. அப்போ கருத்தை என்னால் சரியாக சொல்ல முடியும். இவனும் ஒரு பக்கம் ஸ்வைன்னு வர்றது, அவங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செய்யணும் எதிர்பார்க்குறேன்னு என்ன செய்ய முடியும்? ஒரு ஆள் ஒரு வேலை தான் செய்ய முடியும். நாட்டம் ஒன்றே இரு பொம்பல் ஆட்டம் என்றே இருன்னு இறை நாட்டத்தோடு தான் வாழ்ந்தேன். அந்த இறை அனுபூதி எட்டி பிடித்த குருவின் சொல்லை கேட்டு அந்த எட்டி பிடித்த பிறகு சமய பேதங்களை கடந்த புத்தரும் இயேசு பிரானும் இப்படி எல்லாரும் வந்து சந்தித்து இருக்கிறார்கள். அந்த ஒரு பெரிய பாக்கியமும் நான் பெற்றிருக்கிறேன். என்னுடைய தமிழர் கடவுள்னு சொன்னாலும் சரி, இந்து கடவுள்னு சொன்னாலும் சரி, சிவன் பெருமாள் எல்லாம் ஒன்று தான் இல்லையா? எந்த பேரில் அழைத்தாலும் அவர்களுடைய அனுகிரகம் எல்லாம் பெற்றிருக்கிறேன். அதனால் நான் அதை வைத்து சொல்லிக்கொண்டு இன்றைக்கி புரிகிற வார்த்தை அது. இந்து என்றால் இது என்பதும் கிறிஸ்துவ என்றால் எது என்றால் புரிகிற வார்த்தை அது. இவங்க இதோடு நிற்பாங்களா? இவங்க மெதுவாக இவங்க ஒரு தொல்லையாக எழுந்து வருவாங்களான்னு தெரியல. தியரிஸ் முழுக்க நான் திரும்பி நான் கேள்வி கேட்டேன். சரி, நான் வந்து இந்துன்ற சொல்லல சிவபெருமான அண்ணாமலையோட தரிசனம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறேன். நீ நம்மளே சொல்கிறேன், நீ போல்ட்டாக சொல்லு. தமிழர்கள் மொத்தம் நான் வந்து அண்ணாமலை தரிசனம் பெற்றிருக்கேன், நான் இவருடைய அம்பிகை என்னோட பேசினால் இல்லையா, காளிதாசனாக இருந்தால்னு அந்த இதுவெல்லாம் சொல்லி காட்டினா, இலக்கணம்லாம் சரியாக இருக்கிறதெல்லாம் சொன்னா இல்லையா, இதெல்லாம் சொல்கிறேன் இல்லையா, நீ சொல்லு. அந்த நிலைக்கு வா, அந்த நிலைக்கு வந்து பக்குவப்பட்டு அப்புறம் நீ சொன்னீன்னா பரவாயில்ல. இதுக்கே மாமாங்காவும் இதுவே ஒரு வாழ்க்கை தேவைப்படும். அதில் போய் இவங்க வேறு நைன்றா. எனக்கு உண்மையிலே சந்தோஷம்தான். இந்து மதம் என்பது தமிழர்கள் மதம் என்று அடையாளப்படுத்தப்பட மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பேன். ஏன்னா இந்துன்றது இப்போ நடுவில் கொண்டு வந்து காயின் பண்ணது, சிந்து நதிக்கு அப்பால்லாம் சொல்கிறாங்க, அது இருக்கட்டும். ஆனால் இப்போ மக்களுக்கு உடனடியாக புரிகிற விஷயம் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது புரிகிற விஷயத்தை இப்போ என்னால் குழப்ப முடியாது. அது உள்ளே போய் இதுவே ஒரு 5 நிமிஷம் போது பாரு. எங்கேயோ இங்கே வந்துடும் நிந்தனை. மௌனமாக இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள், அதிகம் பேசுவனையும் நிந்திக்கிறார்கள், மிதமாய் பேசுவனையும் நிந்திக்கிறார்கள். ஓ, அதெல்லாம் இது இன்று தோன்றியதன்று, இது இன்னைக்கு நேற்று இல்லை, உலகம் என்றைக்குமே கூடி நிந்திப்பது என்பதை எல்லாரையும் நிந்திக்கும். இதில் உள்ள சூட்சுமம் புரிகிறதா? அது ஏன் சொல்கிறாருன்னு,
மௌனமாக இருப்பவனே நிந்திக்கிறார்கள், அதிகம் பேசுவனே நிந்திக்கிறார்கள், மிதமாக பேசுவனே நிந்திக்கிறார். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாரையுமே நிந்திக்கிறான்னு தான் அர்த்தம். அந்த நிந்திப்பது என்பது அவனது குணமாக இருந்து விட்டால் ஒரு மனிதனுக்கு, அவன் நீ அதிகம் பேசினாலும் ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு நிந்தின செய்வான், கம்முனதெல்லாம் உமக்கோட்டான்னு பேசுவான். நீ மிதமாக பேசினாலும் பெரிய அறிவாளி மாதிரி அப்படி நீ அளந்து பேசுகிறான்வான். எப்படி பார்த்தாலும் நிந்திப்பான். அதை தான் அவர் சொல்ல வருகிறார். நிந்தனை செய்வது என்பது அவனது தீய குணமாக ஆகிவிட்டால் அவன் எப்படி பேசினாலும் நிந்திப்பான். அதனால் இது இன்று தோன்றியதென்று சொல்லிட்டு அந்த பழமொழியை சொல்கிறார். ஒரு பழங்காலத்து பழமொழி என்ன சொல்லுது? நிந்திக்கப்படாதவர் எவருமே உலகில் இல்லைன்னு சொல்லுது. அதுதான் உண்மை. அதான் புத்தருடைய முதல் பாடம். இரண்டாவது பாடம் தான் அதை நம்ம நினைவில் வைப்பதற்கு சூத்திரமாக சுருக்கி கொடுக்கிறார். முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் இல்லை, முற்றிலும் புழப்பட்டவனும் இல்லை. இது ஒரு காலம் இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை, இப்போதும் இல்லை. அப்போ என்ன, 3 காலம் தான் இருக்கிறது. 3 காலத்திலும் எந்த 3 காலத்திலும் இது கிடையாது. முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நிந்திக்கப்பட்டவன் புகழப்படுவான், முற்றிலும் புகழப்பட்டவனும் இல்லை. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்தவனே எங்கன்னா ஒரு இடத்துல புத்தரை நிந்திக்கிறான்ல, நிந்திச்சான்ல. இவர் இதுவெல்லாம் அழிக்க வந்துட்டார், தர்மத்தை அழிக்க வந்துட்டார், வேள்வியெல்லாம் அழிக்க வந்துட்டார், அப்படியே உலகம் கெட்டு போயிடும், அப்படியாகும் இப்படியாகும்னு ஏகப்பட்ட நிந்தனை நடுவில் தான் வாழ்ந்தார் புத்த பகவான். ஏகப்பட்ட அதுக்குள்ளேயே ஒரு பாடலாம் எடுப்பார். திட்டுவானுங்க, அப்புறம் பொறுமையாக நின்று கேட்டுன்னே இருப்பார். அதுக்கப்புறம் சரி நான் வெளியூருக்கு நான் போகிறேன்னு சொல்லியிருக்கேன், திரும்பி வரும்போது இங்கேயே நிற்கிறேன், அப்போ மீதியை திட்டுங்கன்னுவார். அப்புறம் திரும்பி நிற்பார். எப்படி உங்களுக்கு இது உரைக்கவே இல்லையான்னு கேட்டேன். அப்போ தான் சொல்லுவார், ஒரு பொருளை நீ கொடுத்தால் நான் வாங்கி கொண்டால் அது யாரிடம் இருக்கும்னுவார்? உங்களிடம் இருக்கும். ஒரு பொருள் நீ கொடுத்தால் நான் வாங்க மறுத்து விட்டால் அது யாரிடம் இருக்குன்னார்? அது என்னிடமே இருக்குன்னா. நீங்கள் திட்டினதை எனக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ என்ன அர்த்தம்? நீ திட்டினாலும் உங்ககிட்ட தாண்டா இருக்குதுன்னு அர்த்தம். மனதினால் வாங்கக்கூடாதுன்றது அது சீடர்களுக்கு பாடம் இல்லையா? அது வெறும் சாமர்த்தியமாக வார்த்தையை போட்டு அடிக்கிறது இல்லை. சீடர்கள் என்ன பாடம்? அவன் திட்டினா நீ மனசில் வாங்கக்கூடாதுடா, நீ மனசில் வாங்கிட்டீங்கன்னா அது உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருக்கும். அது அந்த மனதை துல்லியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை அதை வாங்காத ஜாக்கிரதையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இருந்தால் அப்போ நீ வாங்கலைன்னு அர்த்தம். அது திட்டினது அவங்ககிட்ட இருந்தான்னா அது யார்கிட்ட இருந்தா உங்ககிட்ட இல்லை, அது அவ்வளோதான். இது சீடர்கள் கவனித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய அதே பாடத்தில் ஆழமான பொருளிலே அது இருக்கும். அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு பாடமும் இருக்கிறது. அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் நிந்திக்கக்கூடாது, அது ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். சரியானவர்களை நிந்திக்கக்கூடாது, அது இன்னும் மிகவும் முக்கியம். அப்படி ஒரு நீங்கள் நிந்திக்கப்படுவது, உண்மை பேசும் பொழுதும் நன்மை நீங்கள் பேசும் பொழுதும் செயல்படும் பொழுதும் உங்களை நிந்திப்பவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு நீங்கள் ஏன் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு சமுதாய சேவையோ இல்லை இறைப்பணியோ ஒன்றும் செய்யலை. இதான் உண்மை. இறங்கி செஞ்சு பாருங்கள், அப்போ புரியும் உங்களுக்கு. இறங்கி செய்து பாருங்கள். உண்மை பேசுவது, நன்மைகளை சொல்லுவதுங்கிற அந்த பணிகளை செய்து பாருங்கள். அல்லது இப்போது வெள்ளம் வந்திருக்கிறது, நம்ம சுற்றிலும் வெள்ளம் வந்தாலும் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒருவேளை வெள்ளம் வந்தால் நம்முடைய ஆசிரமத்திலே நம்ம அன்னதானம் இதெல்லாம் கொஞ்சம் மூட்டையாக கூட செய்யலாம். செய்து கொண்டு போய் அது தவிப்பவர்களுக்கு கொடுக்கலாம். அதை இறங்குங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தால் அதை தவற விடாதீர்கள். அது ரெண்டு விஷயம் லாபம் இருக்குது. ஒன்று புண்ணியம் கிடைக்கும், பணி செய்வது, பிறருக்கு உபகாரம் செய்வது. இன்னொன்று அனுபவம் கிடைக்கும். நீ போய் செய்ய உன்னை எந்தெந்த இடத்துல எப்படிலாம் ஜனங்க வாட்டுறாங்கன்றது உங்களுக்கு புரியும். ஒரு பணி செய்யும்போது எப்படி வாட்டப்படுகிறார்கள் அந்த அனுபவமும் சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆஹா புகழறாங்கன்னு நினைப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி நிறைய அனுபவங்கள் அதில் இருக்குது. அதனால் அந்த நேரத்தில் நீங்கள் உள்ளம் தளராமல் இருப்பதற்கு இந்த பாடம் உபயோகப்படும். தெரியுதா? எப்படி இருந்தாலும் இவரை நிந்திக்க செய்வார். நிந்திக்கணும் என்கின்ற தீய குணம் உள்ளதனால் அவர்கள் நிந்திக்க செய்வார்கள். அதனால் முற்றிலும் நிந்திக்கப்படும், முற்றிலும் புகழப்படும் ஒரு காலம் இருந்ததில்லை. ஆனால் இந்த நிந்தனை நாம் பொருட்படுத்தாமல் புத்தர் சொல்வதை போல உள்ளத்தில் வாங்கி கொள்ளாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அதில் இன்னொரு பாடம் பிரம்மேந்திரிடம் நான் படித்த இன்னொரு பாடம், அவர் புத்தரின் பாடமாக தான் அதை எழுதி போட்டார். யார் உன்னை ஏசினாலும் பேசினாலும் சோர்ந்து விடாதே, சோதித்துக்கொள், சோர்விலா புத்தனாவாய். இது எனக்கு சிறு வயதிலிருந்து எனக்கு உபயோகப்பட்ட பாடம் இது. உன்னை ஒரு ஏசுகிறான், பேசுகிறான். பிராமணர்கள் இல்லையா, சமூக வலைதளில் ஏசுகிறாங்க, பேசுகிறார்கள்.
சோர்ந்து விடாதே. அதை கேட்டவுடனே அவனுடைய நோக்கம் என்ன? உன்னை நோகடிக்க வைக்க வேண்டும். உன்னை அப்படியே சோர்ந்து போய் உன்னை தளர்ச்சி அடைந்து நீ செய்கிற பணியை நீ கைவிட வைக்க வேண்டும். அதுதான் அவனுடைய நோக்கம். அதனால் சோர்ந்து விடாதே முதல்ல. ஆனால் சோதித்துக்கொள், ஒருவேளை அவன் திட்டுவதிலும் ஏதாவது சில உண்மைகள் இருக்கிறதா, உண்மையிலேயே அந்த குறைகள் நம்மிடம் இருக்கிறதா, சோதித்துக்கொள். அப்படி சோதித்து கொண்டு அந்த விஷயத்தை நீ சரிப்படுத்தி கொண்டால் நீயே சோர்வில்லாத புத்தனாவாய். பெரிய பாடம் இது. எனக்கு எவ்வளோ பாடம் நடத்தினார் குருநாதர். இந்த பாடம் எனக்கு அதிகமாக ஆழ பதிந்தது. அது அந்த ஒரு நாள்லேயே வாழ்நாள் முழுவதும் நான் அதை கடைப்பிடித்து கொண்டிருக்கிறேன் இன்றைக்கும். நல்லா திட்டினா கூட எல்லாம் கேட்டுட்டு அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் தனிமையில் அதை யோசிக்கிறது. மற்றவங்க வந்து ஃபீல் பண்ணுவோம். அதை தனிமையாக உட்காந்து அழுவுறது, நொந்து போய் இப்படி பண்ணிட்டானே இப்படி புலம்புறது, அதால் எந்த பிரயோஜனமே இல்லை. அவன் ஜெயிச்சான்னு அர்த்தம். உன்னை நோவடிக்கணுன்றது தான் அவன் திட்டுறதே. நீ நொந்துட்டா அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். ஆனால் அது இல்லை. தனிமையில் உட்காந்து இந்த பாடத்தை பயிற்சி செய்யுங்கள். சோதித்துக்கொள், ஒரு வேளை அவன் சொல்வதில் ஏதாவது மறைமுகமாக உண்மை இருக்கிறதா என்று சோதித்துக்கொள். நான் சோதிக்கும் பொழுது எனக்கு வந்து உபயோகப்படுகிறவை இவை. நேற்றைய பாடமும் சரி, இந்த பாடம் சரி, உடனே எழுந்து இதுதான் உண்மை என்று சொல்லி அந்தளவு நான் உண்மையை சோதித்திருக்கிறேன். உண்மையிலே நான் சில இடத்துல சில பேர்கிட்ட சொன்னேன், ஒருவேளை உண்மையிலேயே எனக்கு பிராமணன் மேலே வெறுப்பு வந்துடுச்சா, பிராமணன்லாம் ஒழிஞ்சுன்னு உண்மையிலேயே ஒருவேளை நினைக்கிறேன் நான் அப்படின்னு. அந்த சோதனை வரும்பொழுது உடனே இந்த பாடங்கள் எழுந்து வந்து தொடு ஸ்பரிச தீட்சை தொட்டு அது இல்லை இதான் உண்மை. நேற்றைய பாடம் இன்னும் அருமையாக இருந்தது. பைபிள் பாடம் அது இல்லை இதான் உண்மை என்று சொல்லி என்ன சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறாங்க பாரு பெரியவங்க. எப்படி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாடம், 2500 ஆண்டுகள் போதித்த பாடம் இன்றைக்கு வந்து நேரடியாக தொட்டு பேசி என்னை தூக்கி நிறுத்துகிறது. அந்த அளவுக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்று பொருள். புரிகிறதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு நான் சரியாக இருக்கிறேன் என்று பொருள். உடனே நான் மேற்கொண்டு எனது பணிகளை தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பேன். இதுதான் சரியான வழிமுறை. முதலில் நாம் பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இறை நிலைகளை எட்டி பிடிக்க வேண்டும், அனுபவங்களை எட்டி பிடிக்க வேண்டும். அது பிறகு அந்த அனுபவங்களை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கு மூலம் அதில் ஊற வேண்டும்னு சொன்னார் பிரம்மேந்திரர். ஊறுகாய் ஊற ஊற சுவை அதிகமான அனுபவம் பெற்ற உடனே சொல்லிடாத, அதில் ஊறிக்கிடன்னு சொன்னார். அப்படி ஊறி கிடக்க வேண்டும். உன்னிடம் தேடி உன்னிடவர்களுக்கு மட்டும் சொல்லுன்னு சொன்னார். அதையும் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்பொழுது மெதுவாக உனது உண்மை பிரச்சாரம் பரவும் பொழுது இவர்களெல்லாம் வருவார்கள். நமக்கு இப்போ பிராமணர்கள் தான் வருவாங்க, வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவங்க தான் இன்றைக்கு இதில் ரொம்ப ஹைலி பொல்யூட்டடு குரூப். அது அந்த சிந்தனையும் இதுவும் அந்த ஜாதி அகந்தையினால் கெட்டுப்போன ஒரு விஷயம். மீதி பேரில் மட்டும் யோக்கியமானு கேட்காதீங்க, எல்லாம் இருக்கிற. ஆனால் அந்த ஜாதியுமே நாங்கள் தான் புனிதமான ஜாதி, கடவுள் எங்களை தலையில் படித்தார், தலைக்கு மேலேருந்து படித்தார், நாங்கள் அப்படியே எல்லோரும் புனிதமான ஜாதி, நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும் நீங்கள் எதுவும் எங்களை கண்டுக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. இன்னி வரைக்கும் எந்த ஜாதியுமே நீங்கள் சொல்லுங்கள். ஏதோ ஒரு ஜாதியாவது தான் ஜாதிக்காரன் தப்பு செய்ய மாட்டான், அவன் வந்து எல்லோருமே அவங்க நல்லவங்க தான், அப்படி அவங்க தான் ஜாதியை தப்பு செஞ்சோம் நீங்கள் யாரும் அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது அந்த எண்ணத்தில் செயல்படுற ஒரு ஜாதியை சொல்லவே முடியாது உங்களால். இந்த ஒரு ஜாதி இதை செய்வதனால் சொல்ல வேண்டியது இருக்கிறது. தவறானவர்களை தூக்கி பிடித்து ஜாதி வெறியினால் அவர்களை சரியான நிறுத்தி அவங்க கையில் பூஜை பண்ண வச்சு, அவங்க கையில் ஆசீர்வாதம் பண்ண வச்சு, பல்லகளை தூக்கி அவங்களுக்கே தெரிஞ்சு ஃபேக் ட்ராமான்னு தெரிந்தே அந்த ஃபேக் ட்ராமா ஆடி காட்டுறான். அப்போ தான் நம்ம ஜாதிக்கு லாபம்ன்ட்டு. ரொம்ப கொடூரமான ஒரு செயல் இது, ரொம்ப கொடூரமான ஒரு செயல். அதனால தான் இவர்களை செய்யும்பொழுது நான் எனது பாதையில் இப்படி சென்று கொண்டே இருக்கும்போது இவர் வந்து கிராஸ் பண்ணாம்பார். கிராஸ் பண்ணும்பொழுது இது ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் நான் இந்த விமர்சனம்லாம் செஞ்சதே கிடையாது. கிராஸ் பண்ணும்போது அவனோட நிலையை எனக்கு தெரியப்படுத்துகிறான். ஒதுங்கி இருக்கிற ஒருவனுக்கு உண்மையிலே உலகத்திலே இவர்களுடைய நிலை என்னன்னு தெரியப்படுத்துகிறான். அதற்கு பிறகு நான் சொல்லி எச்சரிக்கை செய்யும் பொழுது நிந்திக்கப்படுகிறேன். உடனே அந்த நிந்தனைக்குள்ளே ஏதாவது உண்மை இருக்கிறதா ஒருவேளை சோதிக்கும் பொழுது உடனே 2500 முன்னால் பாடம் எழுந்து வந்து நின்று நிந்திக்கப்படாத எவரும் இல்லை, ஓ அதெல்லாம் இது ஒரு இன்று தோன்றியதன்றுன்னு சொல்லி தூக்கி நிறுத்தி தொடர்ந்து செல்லுன்னு சொல்லுது. அதுதான் ஆன்மீக வெற்றி. இப்படி தான் நீங்களும் வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். எடுத்தங்கவுத்தான் ஆவல்தேவ பூதியான்னு வந்தால் அது முதல்ல 3 அவர் மூழ்கிட்டு போயின்னே இருப்போம். இது சரியான படிப்படியாக முன்னேறுவது என்பது இதுதான். ஆன்மீக அனுபவம் முதலில் பெற வேண்டும், பெரிய தாகத்தோடு இருக்க வேண்டும். அது பெற்ற பிறகு மேற்கொண்டு நான் செல்லும் பொழுது எனக்கு வழி நடத்தினார் இல்லையா முருகப்பெருமாள் எல்லாம் வந்து சொல்லி நீ
எப்பொழுதே நிலையில் அடைந்து விட்ட பணி செய், இப்போ நீ அதை செய் போதும் அப்படின்னா சொல்லி தான் திருப்புறாங்க என்ன. அப்படி அந்த மாதிரி உதவிகள் நிறைய கிடைக்கும், இறைநிலைகளிலிருந்தே உதவிகள் கிடைக்கும். அதற்கு பிறகு நான் பணி செய்யும் பொழுது இந்த மாதிரி இவர்கள் பிராமணர்களுடைய அவன் அந்த நாக்கையே அப்படியே அவன் கத்தி மாதிரி வச்சுருப்பான். அதில் அதனால் அவனுக்கு வேறு வழி கிடையாது. உடம்புல வலும்பு இல்லாத தொட்டு அதையெல்லாம் நாக்கில் வச்சு சிந்தனை வச்சு வார்த்தையில் வச்சுருப்பான். அவ்வளோ ஷார்ப்பாக குத்துவான். இப்போ அந்த நேரத்தில் இம்மாதிரியான பாடங்கள் எழுந்து உங்களை தொட்டு பேசி நீ சரியாக இருக்கான்னு தூக்கி நிறுத்தினா உங்களுக்கு அது பெரிய வெற்றி. இது இன்றைய தினம் எனக்கு பெரிய வெற்றி, இது மிகப்பெரிய வெற்றி. இது சரியான நேரத்தில் சரியான பாடம் சரியாக எனக்கு நிலை உணர்த்தி மேற்கொண்டு பயணப்படு என்று எனக்கு சொல்லுகிறது. அப்போ அந்த இடம் நான் சந்தோஷப்படுறேன். இப்போ நம்ம சரியாக இருக்கிறோம் சொல்லிட்டு அவங்க கடமையில் சரியாக செய்கிறாங்க. பெரியவங்க பற்றியா இல்லையா, துல்லியமாக தொட்டு அவைகளை எல்லாம் சரியாக இருந்தோன்னே இப்போ தொடர்ந்து நான் சென்று கொண்டே இருப்பேன். நீங்கள் இப்படி வர வேண்டும் நான் நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரியான படிப்படியான வளர்ச்சி தான் சரியான வளர்ச்சியாக இருக்கும். அது செடி மரமாக வளர்வதை போன்றது. செடியை முதல்ல காபந்து பண்ண வேண்டும். அதுக்கு பிறகு அது மரமாக வளர்ந்த பிறகு அதே ஆடு மாடு அது வரைஞ்சா கூட அது ஒன்றாவாதுன்னுவார் சுவாமி விவேகானந்தர். செடியாக இருக்கும்போது அது மேய்ஞ்சிடும், ஒரு கடி கட்சி தான் செடி போயிடும். அதனால் ஆரம்பம் வளரும் போதே நீங்கள் பண்ணு கோதாவளி இறங்கி சண்டை வா குஸ்தி போகலாம், நீ அண்ணா பிராமணன் நான் பிராமணன் தமிழா சம்ஸ்கிருதியில் எந்த தயவு செஞ்சு ஒரு அளவை வைத்துக்கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதற்கு மட்டும் வைத்துக்கொள்ளுங்கள். சண்டை போடுவதற்கு இறங்கி விடாது இதற்குள். ஏன்னா நீங்கள் இன்னும் செடியில் நிலையில் இருக்கிறீர்கள், வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். வளர்ந்து இன்னும் நிறைய அனுபவங்களை பெற்று பெரிய மரமாக வளர்ந்த பிறகு இதே சண்டை உங்களை வராஞ்சா கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாத அளவில் மிகவும் ஸ்திரமாக இருப்பீர்கள். அது மட்டும்தான் எனது எண்ணம். அதற்காகத்தான் இவைகளை எல்லாம் நான் பிரச்சாரம் செய்கிறேன். மௌனமாய் இருப்பவனையும் நிந்திக்கிறார்கள், அதிகம் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள், மிதமாய் பேசுவோனையும் நிந்திக்கிறார்கள். அதலா இது இன்று தோன்றியதன்று, இது ஒரு பழங்காலத்து மொழி. நிந்திக்கப்படாதோர் எவருமே உலகில் இல்லை. முற்றிலும் நிந்திக்கப்பட்டவனும் முற்றிலும் புகழப்பட்டவனும் ஒரு காலம் இருந்ததில்லை, இருக்கப் போவதும் இல்லை, இப்போதும் இல்லை. இவையே இன்றைய தம்மபத பாடங்கள். சிந்தியுங்கள், இவைகளை நடைமுறைப்படுத்தி பயனடையுங்கள்.